அடுத்தது இந்த மாதிரி நம்ம ஒரு வேஸ்டா தூக்கி போடுற கம்பி வலையை எடுத்து வச்சுட்டு ஒரு கட்டப்பையில இருக்க குச்சி எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம அந்த குச்சியில இந்த கம்பி வலையை நல்லா டைட்டா சுத்திடணும். சுத்திட்டு இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்டா இல்லைன்னா ஒரு நூல் போட்டு கட்டிக்கணும். இந்த மாதிரி கட்டிட்டு நமக்கு இது வந்து நம்ம தண்ணி பாட்டில் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி உள்ள கொஞ்சமா லிக்விட போட்டுட்டு பாத்திரம் தேய்க்கிற லிக்விட ஊத்திட்டு இதை நம்ம நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாம். இது வந்து கட்டப்பை குச்சினால நமக்கு வந்து நல்லா நீட்டா இருக்கும். பிரஷ் எல்லாம் கூட சின்னதா தான் இருக்கும். இப்ப இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் பிளெயினா இல்லாம இந்த மாதிரி டிசைன் வச்ச பாட்டில்லாம் இந்த இடத்துல தண்ணி இருந்துட்டு கொல கொலன்னு இருக்கும். இப்ப இது மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சில்வர் பாட்டில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் எதா இருந்தாலும் தேய்க்கிறதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி நம்ம பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பர் இருந்தா கூட அதுல ஒரு கட்டப்பை குச்சி வச்சுட்டு இது மாதிரி கட்டி வச்சுக்கணும். இப்ப இதுவுமே நமக்கு ஈஸியா இருக்கும். எண்ணெய் கேன்லாம் நம்ம எண்ணெய் வாங்குற கேன் எல்லாம் பெருசா இருந்துச்சுன்னா தேய்க்கிறதுக்கு